நிலாவர சந்தியில் இருந்து அப்படியே யாழ்ப்பாணம் போகிற பாதை, அப்படியே போகிற பாதையில் வந்து இப்போ இங்கால உருளைக்கிழங்கு தோட்டம் இதில் வச்சிருக்கணும். சரி, இந்த உருளைக்கிழங்கு தோட்டத்தில் உருளைக்கிழங்கு இழுத்து போட்டு நான் இழுத்து போட்டு இப்போ அந்த உருளைக்கிழங்கு இழுத்த உருளைக்கிழங்கால் எடுத்து ரூபாய்க்கு வச்சுருக்கொண்டு இருக்கிறேன், அடுக்கி கொண்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. உங்கள் வாழை மர தோட்டம் பாருங்க விஞ்ஞாடி பக்கம் வீடியோ எடுக்க முடியுமோன்னு கேட்டு போட்டு வந்தவங்களுக்கு வடிவாக எடுத்து காட்டுறேன். சரியோ? முள்ளு இங்கே பாருங்க, உருளைக்கிழங்கு தோட்டம் இதான் வந்து உருளைக்கிழங்கு இப்போ இழுத்திருக்கணும். இப்போ விட்டான் உருளைக்கிழங்கு பாருங்கண்டா, அந்த இழுத்து காயறதுக்கு முதல் இது காய வைக்கிறவே இல்லைன்னா என்னென்ன தோலை காணையில் தோல் இனித்தான் காய வச்சா தான் பேரும் போல. என்ன யாழ்ப்பாணத்து உருளைக்கிழங்கு பாருங்க, எல்லாம் இழுத்து போட்டினான் நிறைய, இதெல்லாம் இழுத்து போட்டினான். இழுத்து தரம் பிரிக்கணும். தரம்னு சொன்னால் அந்த அளவு வச்சு பிரிக்கணும். இந்த உருளைக்கிழங்கு வித்தியாசமாக இருக்குது. என்னையா 2 வகையான உருளைக்கிழங்கு இருக்கோ? 2 வகையான உருளைக்கிழங்கு இருக்கோ? இங்கே விதக்கிழங்கு இதுதானா வந்து விதக்கிழங்குன்னு சொல்கிறவன். ஏன்டா அது நிறம் வித்தியாசமாக இருக்குது, அதான் நான் கேட்டேன். இங்கே இதுதான் விதக்கிழங்கு, இதை நட்டு தான் இந்த மெட்டது வந்து விளையிறது, இந்த இதெல்லாம் விளையிறது. இங்கே குட்டி உள்ள இந்த சின்னங்களை என்ன செய்வீங்களா அண்ணே? அனுப்புறது எங்கே வெளி மாவட்டங்களுக்கோ இல்லாட்டி அங்கால அங்காலே உருளைக்கிழங்கு தோட்டம் பாருங்க. அந்த பக்கம் இங்கே சின்ன உருளைக்கிழங்கு பார்க்க ஆசையாக கிடக்கண்ணா. குட்டி உருளைக்கிழங்கு எல்லாம் வந்துருக்குது, கொஞ்சம் பெருசு. அதான் வந்து தாய் உருளைக்கிழங்குன்னு சொல்கிறது. அது வந்து இதில் தான் முளைச்சிருக்காரு, உங்களுக்கு எத்தனை காட்டியிருப்பேன். இந்த வெயிலுக்கு ரெண்டும் செய்யணும் பாருங்க. இந்த தரம் பிரிக்கணும். எவ்வளவு கால பயிர் என்ன இது ஐயா? 2 மாதம் அப்படித்தான். கோடாலமா இல்லாட்டி மேரிகால பயிர்? மேரிகாலம். இது தனியாக செம்மாட்டுக்கு மட்டும் வளருமா இல்லாட்டி களிமண் மற்ற மண் இருவாட்டி அப்படி? இது என்ன ஆண்டானு சும்மா நீங்கள தோட்டமே எடுக்கலாம். சரி, இது வந்து அடுக்கி போட்டுக்கலாம். யூடியூப் சேனல் வச்சுக்கோங்க, அப்போ அதில் எடுத்துக்கோங்க. இது யாழ்ப்பாணம் வந்து இங்கே வட்டுக்கோட்டை. அது உங்களோட தோட்டமா? இங்கால அங்கே வாழை மர தோட்டங்கள் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு உருளைக்கிழங்கு தோட்டம் என்ன உங்களுக்கு எல்லாம் இழுத்து போட்டீங்க? எத்தனை மணிக்கான இழுக்க தொடங்கி நீங்கள் இது உலகம் விடியா? தோல் அந்த மேலே
நாங்கள் ஊர்வலில் பார்க்குறது வந்து இந்த மேலே தோல் கொஞ்சம் வந்துருக்கும். ஆனால் இப்போ இங்கே தோல் இல்லை. இப்போ அவரோட இழுத்து காட்டுறான்ட வேறு இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் முத்தின உருளைக்கிழங்கா என்னதான் நம்ம அந்த கீழே விளைஞ்சா அவங்களுக்கு தெரியும். அந்த நாட்கணக்கு அம்படி போடைக்கும் காணும் போடணும் அவே இல்லை பழக்கம். உங்களுக்கு பழக்கம் இல்லை என்ன? இப்போ எங்களுக்காக வேண்டிய ஒரு சின்ன ஒரு கண்டை இழுத்து காட்டினவர் உருளைக்கிழங்கு இப்படி விளைஞ்சிருக்குது. தாய்க்கிழங்கு இதானே என்ன தாய்க்கிழங்கு? அதானே இதுதான். சில தாய்க்கிழங்கு அப்படியே வந்திருக்காங்க, அப்படியே வந்திருக்கு. சிலது வந்து இப்படி வந்திருக்கு. நீங்களாங்க வெளி மாவட்டம் எல்லாத்துக்குமே ஏற்று வாங்க. ஏன் இந்த தோல் வந்து மண்புறம் இயற்கையானது? அந்த ஒரு மன்ற கலரில் வரும் மண்ணுக்கு ஏற்ற மாதிரிமா இருப்பேன். என்ன எந்தெந்த மண்ணுக்கு விளைய மண்ணு தெரியாது கூட இஞ்சால் பக்கம் தான் களிமண்ணு செய்யாது. இது பசலையா என்ன வாங்கிக்கிறீங்க? மாட்டெரு குப்பையில் போட்டு தண்ணி எவ்வளோ நாளைக்கு இருக்கா விட்றீங்க? அதை பார்த்து 5 நாளைக்கு விட்றாது. 5 நாளைக்கு கூட மழை தண்ணி நின்றா மழைக்கு போடும். என்ன இங்கே கிணறு இருக்கும்? கிணறு அங்கே அதுலேருந்து அப்படியே வரணும். அங்கே தண்ணி நிற்குது. அதில் நான் கிணறு வச்சுக்கணும். அப்படி அங்கேருந்து இங்கே எதாவது அளவு இருக்கு. இது நீ எப்போ அழுப்பீங்க? நாளைக்கு விடியோல நேர்ந்து தான் கிட்டத்தட்ட இதில் எவ்வளோ எத்தனை கிலோ நிற்க மாட்டோம்? 1 கிலோ 1 கிலோ இல்லை குறை வேணும். காரணம் மழையா? மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். புயல் வந்து மழையில் பிந்தி வந்துட்டு பிந்தி வந்து மழைக்கு நட்டு விட்டு நிலம் ஒதுக்கிட்டு அதான் நெல்லும் வந்து கூட எரிஞ்சு போடுது நிறைய போயிட்டு காணி. சரி அண்ணா நன்றி. எங்களுக்கு இதை காட்டு போட்டு வரோம். காரணமாக போகணும். பாம்புகள் பூச்சி காரணம் வாடா. இத்தரையோ கதலியோ கப்பலோ தெரியாது பாருங்க. இப்போ தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் உங்க என்ன வாழையான்னு தெரியாது. உங்கள் எதுவும் இல்லாமல் ஓடுது பறவை. உங்கள் பறவை ஓடுது. இல்லை வாழை குலை ஒன்று போட்டிருக்குது. சரி வாழை குலை போட்டுருக்குது. பார்ப்போம். இது பாருங்க இது என்ன வாழையான்னு தெரியாது. கறிவாழையோடா இது பாருங்க வாழை பொட்டி என்னன்னு தெரியாது. என்ன இனமான்னு தெரியாது. பார்ப்போம். கூடுதலாக வந்து வாழை தோட்டத்துக்குள்ள வந்து பாம்புகள் நிற்குமான்னு சொல்கிறவ என்ன மாதிரியானு தெரியாது. இதுக்குள்ள எங்கேருந்து கிணறு இருக்கான்னு தெரியாது. எந்த பக்கம் கிணறு இருக்காண்டே தெரியாது. ஏன்னா தண்ணி இந்த பெரிய வாழை தோட்டத்துக்கு அப்படி தண்ணி விட வேண்டியே தெரியாது. பாருங்க ஏன்னா அப்படி கிடக்குது இந்த தோட்டத்தை பார்க்க. ஓகே வேற இனமாக இருக்கும். சில வாழை இல்லை ஒரே இன வாழையில வச்சுக்கணுமோ தெரியாது. இங்கே பாருங்க வேற கதலியாக வேணா கப்பலோ கதலியோ தெரியாது. கதலி என்ன கதலி வாழைப்பழம்ன்ற என்ன வாழை மேலே தோட்டமாக இருக்கு. செவ்வாழை வச்சா நல்ல விளைச்சல் தரும். அதோட நல்ல விலைக்கு விற்கலாம். செம்மனுக்கு அங்கே வேறும் செவ்வாழை சரியோ. இது இப்படியே போய் பார்த்தோம்டா தோட்டக்காரர் வந்து அடிக்க போகிறேன். இப்போ பாருங்க அப்படியே போனால் வாழை தோட்டம் தான் சரியோ. வாழைகள் வந்து தலைமுறையாக குட்டி போட்டு அப்படியே வந்து பெருகி கொண்டே இருக்கும். இவையிலும் வந்து அப்படியே பாருங்க வாழைச்சருகள் அதை அப்படியே எடுத்து போட்டுக்கொண்டிருக்க. அவைகளுக்கும் வந்து ஒரு பசலையும் ஆகிறது. அதே நேரம் ஒரு நல்ல விளைச்சலும் தரும் சரியோ. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு சரியோ. இப்போ தொடர்ந்து நான் வலிக்கிற போகிறேன். இப்படி வீதியில் பார்த்து கிடக்கணும் சரியோ. என்ன ஏதாவது வந்துச்சுன்னா தட்டி போடுவோம். தோட்டம் தான் நெஞ்சாலி பார்க்கம் சரியோ.
ஒதுக்கிடுவோம்.